Hello everyone, welcome back to the channel. Sudeep Parma IPO 25th க்ளோஸ் ஆக போகுது. கரண்டாக ரீட்டைலில் 1.5 டைம்ஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஜிஎம்பியும் 19%ன்னு ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லிஸ்டட் பிளேயர்ஸும் இல்லை, யூனிக் பிளேயராக இருக்காங்க. இவங்களோட ப்ரைஸ் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்க, ஸோ லாங் டேர்ம் growth இந்த கம்பெனியில் இருக்குமா இல்லையா, ஆங்கர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனலி இந்த ஐபிஓவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேனா இல்லை, இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சுதீப் பர்மா 1989 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. வெரி ஓல்டு கம்பெனி. ஸோ இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்கிரீடியன்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. லைக் மினரல்ஸ். ஸோ அது ஃபார்மாட்டிக்கல், நியூட்ரிஷன், ஃபுட் பிவரேஜ், இன்ஃபன்ட் நியூட்ரிஷன், நியூட்ரியாஸ்டிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட்ஸில் வந்து இந்த மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில். ஸோ இவங்க டைரெக்டாக எந்த ஒரு மெடிசனோ இல்லை பிஸ்கட்டோ பேபி ஃபுட்டோ நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸோ மேனுஃபேக்சர் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த ஸ்பெஷல் ரா மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேப்லெட், கேப்சூல், சிரப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிபியன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. தென் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரீமிக்சர்ஸ், என்காப்சுலேட்டட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டான இந்த மினரல்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்மா கம்பெனி, ஃபுட் நியூட்ரிஷன் கம்பெனிஸ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அரௌண்ட் 100+ கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. ஏன் இந்த சுதீப் பர்மா ஸ்பெஷலா இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எக்ஸாக்ட்டா என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இவங்களோட கெப்பாசிட்டி சைஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி சைஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 72,242 மெட்ரிக் டன் பெர் இயர். ஸோ இந்தியாலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க இந்த ஃபுட் கிரேட் அயர்ன் பாஸ்பேட் மேனுஃபேக்சர் பண்றதுல. ஸோ வேர்ல்டுலயே இவங்களுடைய கெப்பாசிட்டிய பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த அயர்ன் பாஸ்பேட்ல இவங்க மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இந்த ஃபுட் கிரேட் அயர்ன் பாஸ்பேட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ஃபன்ட் ஃபார்முலா, கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு. ஸோ இந்த மினரல் பேஸ்டு இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல யுஎஸ் மார்க்கெட்ஸ்ல இவங்களோட இந்த மினரல் இன்கிரீடியன்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி யுஎஸ் மார்க்கெட்ஸ்ல வந்து சேல் பண்ண முடியும். ஸோ சில கம்பெனி இந்தியால மட்டும் தான் இந்த மாதிரி யுஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா, யுஎஸ் எஃப்டிஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல. ஸோ இந்த கம்பெனி இந்த டஃப்பான சர்டிஃபிகேஷன் அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. ஸோ யுஎஸ் மார்க்கெட்லயும் இவங்களோட ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அ இந்தியால இந்த மினரல் இன்கிரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற வால்யூம் கவுண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, 2024 எஃப்&எஸ் ரிப்போர்ட் படி இவங்க தான் ஒன் ஆஃப் த இந்தியாலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மினரல் இன்கிரீடியன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல இருக்காங்க. ஸோ இது ஃபார்மாட்டிக்கல் மினரல் இன்கிரீடியன்ட்ஸ், ஃபுட் கிரேட் மினரல்ஸ், நியூட்ரிஷன் இன்கிரீடியன்ட்ஸ் இது எல்லாமே இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க அரவுண்ட் த வேர்ல்டு. தென் ஃபோர்த் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ரேரான யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. சிஇபி, டபிள்யூசி. சிஇபி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் ஆஃப் சஸ்டெய்னபிலிட்டி. ஸோ இது வந்து யூரோப்பியன் கவுன்சில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. யூரோப்பியனோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் பண்ணாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, டபிள்யூசி ரிட்டன் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இந்தியால இவங்க வந்து ஏபிஐ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் யூரோப்பியன் யூனியனுக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து தேவை. ஸோ டபிள்யூசி சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இவங்க கால்சியம் கார்பனேட்டை வந்து ஏபிஐ ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி சில கம்பெனிஸ் மட்டும் தான் இந்தியால வச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த 9 கம்பெனிஸ் இன் குளோபலி. ஸோ குளோபல் லெவல்ல 9 கம்பெனிஸ்ல இவங்களும் ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த ரேர் யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் வந்து இந்த கம்பெனியில வச்சிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்லயும் இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல ஹை குவாலிட்டி சேஃபான பார்மாட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சுதீப் பர்மாவோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா 2 வெர்டிகல்ல பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட கோர் பிசினஸ் பார்க்கலாம். இதுல பேசிக்கான மினரல் பேஸ்ட் இல்ல ஃபுட் நியூட்ரிஷன் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுதான்
கால்சியம், ஜிங்க், அயர்ன், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் சொல்லிட்டு இது எல்லாமே பேசிக்கான ஒரு மினரல்ஸ். ஸோ இந்த இன்கிரியன்ட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்ஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே பீப்பிள் நியூட்ரிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இந்த இன்கிரியன்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் டேப்லெட், சிரப், இன்ஃபன்ட்டோட ஃபுட்ஸ்ல, எனர்ஜி ட்ரிங்க்ல, புரோட்டீன் பவுடர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபங்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே லோ காஸ்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் இதோட ஃபங்ஷனல் வேல்யூ அண்ட் இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். ஏன்னா, இதோட யூஸ் கேஸ் வந்து நெறைய இருக்கும். பட் இதோட சேல்ஸ் பிரைஸ் பவர் பார்த்தீங்கன்னா, கம்மி தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கால்சியம் டேப்லெட் வந்து நம்ம வாங்குறோம் மெடிக்கல் ஷாப்ல. ஸோ ஒரு கம்பெனி கால்சியம் டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, அதுக்கு வந்து ஹை பியூரிட்டியான கால்சியம் கார்பனேட் மினரல் வந்து தேவை. அதுதான் சுதீப் பார்மா பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரேடோ இல்ல ஹை பியூரிட்டி ரிலேட்டடான இந்த மினரல்ஸ வந்து பவுடர் ஃபார்மேட்ல இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே சப்ளை பண்ணுது. ஸோ இந்த கம்பெனி இத வாங்கிட்டு கால்சியம் டேப்லெட்டா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஜிங்க் மினரல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ற சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அயர்ன், அனிமியா மெடிசின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸோட சிரப்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட், போன், நர்வ் ஃபங்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட் நியூட்ரிஷன் பவுடர்ஸ் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னீசியம் சால்ட்ஸ வந்து சோர்ஸ் பண்ணி, அவங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் பவுடர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. தென் மினரல் அடிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுதீப்போட மினரல்ஸ் இந்த மினரல்ஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ கால்சியம் மினரல் பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல யூஸ் பண்ணுவாங்க. தென் அயர்ன் போர்ட்டிஃபைடு பிஸ்கட்ஸ்ல, ஜிங்க் ஆட் பண்ணுவாங்க பிரெட்ஸ்ல. பேபி ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மல்டி விட்டமின், மினரல் சம் மிக்ஸஸ் ஆஃப் மினரல்ஸோட பிளெண்டிங் ஃபார்மேட்ஸ்ல பேபியோட ஃபுட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூட்ரிஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, அங்கே எல்லாமே இந்த பேசிக் மினரல்ஸோட தேவை இருக்கும். ஸோ இந்த கம்பெனி இந்த செக்மெண்ட் மூலமா இந்த பேசிக்கான மினரல்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க பவுடர் ஃபார்மேட்ல. இவங்களோட இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் நேம் கீழ சேல் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கால்சியமோட பிராண்ட் வந்து பிரெஸ்கால் அண்ட் மெக்னீசியம் பேஸ்டு பிராண்ட் பிரெஸ்மேக். ஸோ இந்த பிராண்டிங் கீழ இவங்களோட பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. இந்த பிசினஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 2023ல 77% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாங்க. பட் கரண்ட் இயர்ல இதோட ரெவென்யூ குரோத் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 66% தான் ஜெனரேட் ஆகுது. பட் மேஜர் இப்போ யாரு டாமினேட் பண்றாங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்த பேசிக் அந்த பியூரிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றத விட, இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட் செக்மெண்ட்டோட டாமினன்ஸ் வந்து கரண்ட் இயர்ல அதிகமாயிருக்கு. 34% வரை இந்த Q1ல ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அட்வான்ஸ்டான ஹை வேல்யூ ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மிக்ஸஸ் ஆஃப் மல்டிபிள் இந்த பேசிக் மினரல்ஸ டுகெதரா சேர்த்து அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸான இந்த மினரல் பேஸ்டு அ ஸ்பெஷாலிட்டி மினரல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, 2022ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் இதோட சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல 30%ன்னு ஸ்ட்ராங் குரோத் ரேட் வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த செக்மெண்ட்ல பொறுத்தவரை டெக்னாலஜி இவங்களோட ஆர்&டி பைப்லைன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான், அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்களோட மினரல்ஸ வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டோட பிரைசிங் பவரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இந்த செக்மெண்ட்ல இருந்து அதிகமான மார்ஜினும் ஜெனரேட் பண்றாங்க. ஆஸ் பெர் மேனேஜ்மென்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருந்து தான் ஆனுவலி இந்த கம்பெனி 160லிருந்து 170 கோடி வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றதா சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட்ட இவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ரீ மிக்ஸஸ். ஸோ இந்த ப்ரீ மிக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு வந்து பேபியோட ஃபுட் இல்ல எனர்ஜி ட்ரிங்க், புரோட்டீன் பவுடர், பிரேக்ஃபாஸ்ட் செர்லாக், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, 100% விட்டமின் ஃபோர்ட்டிஃபைட் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ருவாங்க. ஸோ இந்த ப்ரீ மிக்ஸஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு மல்டிபிள் விட்டமின் இருக்கிற மாரி மினரல்ஸ் தேவை. ஸோ அயர்ன், ஜிங்க், விட்டமின், கால்சியம், அமினோ ஆசிட்ன்னு சொல்லிட்டு இந்த எல்லா மினரல்ஸையும் ரெடிமேட் பிளெண்ட்ஸா இவங்க வந்து ப்ரீமிக்ஸ் ஃபார்மேட்ல வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து சேல் பண்ணி குடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேட்டட் இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெட் வந்து லைக் பிரிசர்வேட் பண்றதுல இவங்க என்கேப்சுலேட்டட் மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது கோட்டிங் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி
கால்சியம் புரோப்பனேட் வந்து குடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா, பிரெட்ல வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாம பிரிசர்வேட்டிவ் பண்றதுல இந்த கோட்டிங் ஸோ கம்பெனிஸ் வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ்க்கு மட்டும் இல்லாம, அவங்களோட டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணி பிட்டர்னஸ கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த என்கேப்சுலேட்டட் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. 3 லிபோசோமல் இன்கிரிடியன்ட்ஸ். ஸோ இந்த லிபோசோமல் கோட்டிங்னால பார்த்தீங்கன்னா, பாடியில நியூட்ரிஷன்ஸோட அப்சர்ப்ஷன் இன்கிரீஸ் பண்றதுக்கும், ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரீமியம் நியூட்ரிஷன் செக்மென்ட்ல இந்த லிபோசோமல் யூஸ் பண்ணி, விட்டமின் சி ஷாட்ஸ், இம்யூனிட்டி ட்ரிங்க்ஸ், ஹை அப்சார்ப்ஷன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஹை டெக் ஸ்ப்ரே ட்ரைடு இந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேபியோட ஃபுட்ஸ், எனர்ஜி ட்ரிங்க் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் வந்து இந்த இன்கிரியன்ட்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணுவாங்க. தென் கிரானுலேட்டட் ட்ரைட்ரேட் மினரல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஃபுட் கம்பெனி இல்ல டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஈஸியா அவங்களோட ப்ராடக்ட்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி, இல்ல டேப்லெட் வந்து டிசால்வ் ஆகுற மாதிரி இந்த இன்கிரியன்ட்ஸ் வந்து கிரானுலேட்டட் ஃபார்மேட்ஸ்ல வந்து குடுக்குறாங்க. இத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சியூவிங்கபிள் டேப்லெட்ஸ் லைக் டிசால்விங் டேப்லெட்ஸ், ஃபங்ஷனல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இத யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் வெர்டிகல்ல ஹை பியூரிட்டி ஃபார்மேட்ல பேசிக்கான அந்த மினரல்ஸ வந்து இன்கிரீடியன்ட்ஸா சப்ளை பண்றாங்க. செகண்ட் வெர்டிகல்ல பார்த்தீங்கன்னா, அந்த இன்கிரீடியன்ட்ஸே சம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்முலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி லைக் ப்ரீமிக்ஸஸ், என்கேப்சுலேட்டட், லிபோசோமல், ஸ்ப்ரே ட்ரைடு, கிரானுலேட்டட்ன்னு டெக்னாலஜி பேஸ் பண்ணி சம் கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டான ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க. இப்போ கிளியரா இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். இவங்களோட பிசினஸ் டொமஸ்டிக் மட்டும் இல்லாம குளோபல் லெவல்ல 100 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த பிசினஸ் எல்லாமே குளோபல் லெவல்ல ஹேண்டில் பண்றதுக்கும் சப்சிடரி கம்பெனி மூலமா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்என்பிஎல் இந்தியா. ஸோ இது இந்தியால இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரிடியன்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பிக்கஸ்ட் சப்சிடரி கம்பெனி. இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இவங்க மூலமா தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. செகண்ட் எஸ்பியூஏ. இது யுஎஸ்ஏவோட லார்ஜ் எக்ஸ்போர்ட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. யுஎஸ்ஏ அண்ட் நார்த் அமெரிக்கா ரீஜியன்ல. தென் எஸ்பிபிவி நெதர்லாந்து. இது யூரோப்பியன் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பா இந்த சப்சிடரி கம்பெனி ஹேண்டில் பண்றாங்க. தென் எஸ்ஏஎம்பிஎல். ஸோ இது வந்து இந்த சுதீப் பார்மா கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனி தான். 100% ஹோல்டிங் கம்பெனி. இந்த எஸ்ஏஎம்பிஎல் பார்த்தீங்கன்னா, 2024 ஆகஸ்ட் 2024ல தான் இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க ரீசென்ட்டா. ஏப்ரல் 2025ல ஜாப் ஒர்க் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஏஎம்பிஎல் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, சுதீப் பார்மாவோட ஒரு டிஃபரண்டான ப்ராடக்ட். இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அயர்ன் பாஸ்பேட். இது வந்து பேட்டரி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கீ மெட்டீரியல். இத யூஸ் பண்ணி தான் எல்எஃப்பி பேட்டரிஸ், லித்தியம் அயர்ன் பாஸ்பேட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்எஃப்பி பேட்டரி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ்ல, சோலார் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நியூ செக்மெண்ட் வந்து இந்த சப்சிடரி மூலமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இத வந்து எக்கோ கேத்ன்ற பிராண்ட் நேம் கீழ வந்து செல் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இது வந்து ரீசென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Q1 FY26ல 1.8 மில்லியன் வந்து இந்த சப்சிடரி மூலமா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. மே 2024ல யூரோப்பியன் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்காக சுதீப் பார்த்தீங்கன்னா, என்எஸ்எஸ் அயர்லாந்து கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரிடியன்ட் செக்மென்ட்ல இருக்கிற அந்த ப்ரீமிக்ஸஸ், இன்ஃபன்ட் ஃபார்முலேஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, 3 இன்ஃபன்ட் ஃபார்முலேஷன் இதுக்கு அப்ரூவல் வாங்கனா மினிமம் 3 டூ 5 வருஷம் வந்து எடுக்கும். பட் இந்த என்எஸ்எஸ் கம்பெனி ஆல்ரெடி அந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாரி இன்ஃபன்ட் ஃபார்முலேஷன் மார்க்கெட்ல இவங்களோட ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ என்எஸ்எஸ் வந்து ஆல்ரெடி ப்ரியோப்ரேட்டிவ் ஃபார்முலேஷன் வச்சிருக்காங்க. அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஆல்சோ 40 இயர்ஸ் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்காங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் மூலமா சுதீப் வந்து ஹை மார்ஜின், ஹை என்ட்ரி பேரியர் இருக்கிற இந்த செக்மெண்ட் மூலமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்யூசியேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா, அயர்லாந்துல இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷனுக்கு. கரண்ட் இந்த என்எஸ்எஸோட யுட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 40%. ஸ்டில் இவங்களோட குரோத் வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்றாங்க, இந்த அக்யூசியேஷன் மூலமா. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பத்தி பார்க்கலாம். டோட்டலா 4 ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. இந்த எல்லா ஃபெசிலிட்டியோட கெப்பாசிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா, 72,246 மெட்ரிக் டன் பெர் ஆனம். ஸோ இந்த 3 ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா, குஜராத் ரீஜியன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. 4த் ஃபெசிலிட்டி வந்து இந்த என்எஸ்எஸ் அக்யூசியேஷன் மூலமா அயர்லாந்துல வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி தான் இவங்களோட மெயின் ஃபெசிலிட்டி இயர்லியா ஸ்டார்ட் பண்ணது. யுஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மெயின் ஃபெசிலிட்டில இவங்க பார்த்தீங்கன்னா 52% தான் யுட்டிலைசேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் பாதி வந்து இவங்க இன்னும் யுட்டிலைஸ் பண்ணலாம்.
செகண்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் இந்த மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுலயும் 56% தான் யுட்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ட் மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க. இதோட யுட்டிலைசேஷனும் கால்வாசி தான் பண்ணியிருக்காங்க. இந்த அயர்லாந்து பார்த்தீங்கன்னா, பேபி ஃபுட் ப்ராடக்ட் ப்ரீமிக்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஃபெசிலிட்டி. இதோட யுட்டிலைசேஷனும் 43% தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிலயும் நியர்லி 50% வரை இன்னும் அவங்க அதிகமா யுட்டிலைஸ் பண்ணலாம். இந்த ஐபிஓலயும் 90% வந்து ஓஎஃப்எஸ் மூலமா தான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இவங்களோட எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டில இன்னும் யுட்டிலைசேஷன் ரீச் பண்ணலான்ற போது, அடிஷனலா ஃப்ரெஷ் கேப்பிட்டல் ரைஸ் பண்ணி இவங்க நியூ கேப்பெக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒய்எஃப்எஸ் 90%ன்றது இவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா, இவங்க 5த் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கெப்பாசிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 72,000. இந்த நியூ ஃபெசிலிட்டி குஜராத்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா, இது 1ல மட்டுமே 51,200 மெட்ரிக் டன் பெர் ஆனம் வருது. ஸோ ஒன் ஆஃப் த பிக் சைஸ் ஃபெசிலிட்டி வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இது எப்போ கம்ப்ளீஷன் ஆகும்னா, Q4 FY 26ல எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ரிமைனிங் கேப்பெக்ஸ் வந்து 110 கோடி. ஸோ இந்த ஃபெசிலிட்டி மெயினா ஏன் வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி மூலமா இவங்க பேட்டரி மெட்டீரியல்ஸ் லைக் அயர்ன் பாஸ்பேட் வந்து மேனுஃபேக்சர் பண்றத எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அட்வான்ஸ்டான மெட்டீரியல் எல்லாமே இந்த நியூ ஃபெசிலிட்டி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் OFS வந்து அகைன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தென் இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ்ல ஃப்ரெஷ் கேப்பிட்டலா வர ஃபண்டுல 75 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டில மிஷினரி பை பண்றதுக்காக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வச்சிருக்காங்க. இதுல 41 ஆர்&டி எக்ஸ்பர்ட்ஸ் பிளஸ் சயின்டிஸ்ட் வந்து இவங்களோட கம்பெனில இருக்கு. 15 வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்டு USA, யூரோப், லாத்தின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியான்னு மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இவங்களோட வேர் ஹவுஸ் வச்சு இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. இந்தியா அண்ட் ஓவர்சீஸ்ல கூட. ஸோ இந்த கம்பெனில USFDA அப்ரூவல் இருக்கு. யூரோப்பியனோட ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் அப்ரூவல் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா 35 குளோபல் சர்டிஃபிகேஷன் பிளஸ் 10 ப்ராடக்ட் அப்ரூவல்ஸும் இந்த கம்பெனில இருக்கு. ஜியோகிராபிக் வைஸ் ரெவென்யூ பார்க்கலாம். 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்ட எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த Q1 FY 26ல 58% வரை ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல 41% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் NSS அக்யூசியேஷன் மூலமா யூரோப்பியன் கண்ட்ரில 18% வரை ஸ்ட்ராங் ரெவென்யூ ஜெனரேஷன் இருக்கு. USA சப்சிடரி மூலமா நார்த் அமெரிக்காலயும் இவங்களோட பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 16%. ஸோ மேஜர் ரெவென்யூ ஜெனரேஷனுக்காக இவங்க வந்து யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவ அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கஸ்டமர் பேஸ் பார்க்கலாம். ஸோ 100 கண்ட்ரீஸ்ல இவங்களோட பிரசன்ஸ் இருக்குன்ற போது, இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா, 1100க்கு மேல கஸ்டமர்ஸ் வந்து வேர்ல்டு வைடு வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல இருக்கிற அதாவது USAல ரெவென்யூ பேஸ் பண்ணி 500 டாப் 500 கம்பெனிஸ்ல 14 பிக் குளோபல் கம்பெனிஸோட இவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வைசர், மேன்கைண்ட், அரபினோ பார்மா, கார்டிலா, மைக்ரோலேப், டெனோம் ஸோ இந்த மாதிரி கீ கிளையண்ட்ஸ் வந்து இவங்களோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ இவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோர் தென் 40 லார்ஜ் மல்டிநேஷனல் ப்ளூ சிப் கம்பெனிஸும் இவங்களோட கிளையண்ட்ஸா இருக்காங்க. இந்த கிளையண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா, டாப் 5 கஸ்டமர்ஸ் இவங்களோட 7 இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸோட ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, 80% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் மூலமா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பெரிய லாயல்டியான கஸ்டமர் பேஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. கஸ்டமர் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டாப் கஸ்டமர் மூலமா 15% ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. டாப் 5 கஸ்டமர் 34%, டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ½ த பெர்சன்டேஜ் வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி மேஜர் கிளையண்ட்ஸ இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷனுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கு. சுதீப் பார்மா ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர் ரவுண்டா அதாவது சிசிபிஎஸ் இஷ்யூ பண்ணி 1600 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிபிஎஸ்னா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். சர்டன் பீரியடுக்கு அப்புறமா இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த சிசிபிஎஸ் மூலமா 1600 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 15ல இருந்து இது ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 11 இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மூலமா. மேக்ஸிமம் மேஜர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஃபண்ட்ஸ் 700 கோடி வரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முகுல் அகர்வால் 370 கோடி, டால்மியா ஃபேமிலி 250 கோடி, நுவாமா ஃபண்ட்ஸ் 430 கோடி, சாசி ஃபண்ட்ஸ் 50 கோடி வரை இந்த சிசிபிஐ ஷேர்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் எப்படி பை பண்ணியிருக்காங்கன்னா, அரவுண்ட்
ரூ. 562 பெர் ஷேர்ல வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஐபிஓவோட அப்பர் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 593. ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ட விட ஐபிஓ பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆங்கர்ஸ்ல மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். 2023ல 428 கோடி ரெவென்யூல 62 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. FY 24ல 450 கோடி ரெவென்யூல 133 கோடி மேஜர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 501 கோடி ரெவென்யூல வெறும் 138 கோடி தான் ப்ராஃபிட் வந்து ஸ்லைட்டா தான் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ கரண்ட் இயர்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெவென்யூ குரோத் பெர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணோம்னா, FY 24 இயர் ஆன் இயர் குரோத் வந்து 7% தான். கரண்ட் இயரோட குரோத் வந்து 9.3% தான் இருக்கு. ஸோ ரெவென்யூ சிஏஜிஆர் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 8%ன்னு மினிமல் ரேஞ்சில தான் இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு. பட் இவங்களோட பேட் குரோத் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் FY 24ல 113% மேஜர் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், சேர்மனுக்கு வந்து ஒரு போனஸ் அக்ரீமெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த அக்ரீமெண்ட் வந்து அஃபிஷியலா 2024 பிகினிங்ல வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரீமென்ட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ ப்ராஃபிட்ல ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் அமௌண்ட் வந்து போனஸா இந்த மேனேஜருக்கு வந்து போயிருக்கு. ஸோ 2024லேருந்து இந்த அக்ரீமெண்ட் டிக்ளைன் ஆனனால, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 56% வரை டிராப் ஆயிருக்கு இந்த எக்ஸ்பென்ஸ். இந்த போனஸ் அக்ரீமெண்ட் டெர்மினேட் ஆனனால. ஸோ இந்த டைரக்டர் வாங்குற அந்த சேலரி பார்த்தீங்கன்னா, 46 கோடியிலிருந்து கரண்ட்டா 2 கோடின்னு மேஜரா வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் வந்து மாசிவா டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் 113% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிடாவோட குரோத்தும் பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த FY 24ல. பட் இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல ஸ்லைட் சேஞ்சஸ் தான் குடுத்திருக்கு. FY 25ல இந்த ரெவென்யூ மைல்டா இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, சுதீப் பர்மாவோட 50% ஜாயிண்ட் வென்ச்சர் கம்பெனி ஜெர்மன் பார்ட்னர் வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. அதாவது ஜூன் 2024ல சுதீப் வந்து இந்த ஜெர்மன் கம்பெனியோட ஷேர்ஸ வந்து பைபேக் பண்ணிட்டாங்க. ஜெர்மன் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட டாப் 3 கஸ்டமர்ஸ்ல ஒரு கஸ்டமரா இருந்தாங்க. ஸோ ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் மட்டும் இல்ல, ஆல்ரெடி இவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸும் பை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜெர்மன் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, சுதீப்ல ப்ராடக்ட் பை பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டாப் பண்ணதுனால இந்த FY 25ல 45-50 crore வரை ரெவென்யூ வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய கிளையண்ட் இவங்களுக்கு டெர்மினேட் ஆனாங்கன்னா, இவங்களோட ரெவென்யூல மேஜர் இம்பாக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால தான் FY 25ல இவங்களோட குரோத் வந்து புல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இவங்க எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சுதீப் வந்து இவங்களோட ஓன் சேல்ஸ் டீம US அண்ட் யூரோப்ல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓன் வேர்ஹவுஸ் சேல்ஸ் டீம் பில்ட் பண்றதுனால இவங்களோட கரண்ட் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 282 டேஸா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கிறதா மேனேஜ்மெண்ட் சைடு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த டெம்பரரி செட்டப்னால தான் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து அதிகமா இருக்கு கரண்ட் இயர்ல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து இனிமேல் ஜேவி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்காது. இவங்க ஓனா வந்து சேல்ஸ் டீம US அண்ட் யூரோப்ல வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பேட் இயர் ஆன் இயர் குரோத் FY 25ல 4% மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் குரோத் கரண்ட் இயர்ல 9%ன்னு மெயின்டெயின் பண்றாங்க. EBITDA குரோத் பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டட் EBITDAவோட குரோத் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. ஸோ EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 40%ன்னு மெயின்டெயின் பண்றாங்க. லாஸ்ட் இயர் 40% இருக்கு. ஸோ EBITDAவோட குரோத் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இயர் ஆன் இயர் குரோத் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல டிக்ளைன் தான் ஆயிருக்கு. தென் இந்த கம்பெனியோட ROCE பெர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஹையஸ்ட் ரேஷியோ தான். தென் இந்த கம்பெனியோட டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, மினிமல் ரேஞ்சில தான் இருக்கு. கரண்ட்டா டோட்டல் பாரோயிங் 135 கோடி வரை வச்சிருக்காங்க. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ வந்து மேனேஜபிளா தான் இருக்கு. தென் இவங்க கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ்ல கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணுவாங்கன்னா, 133 டேஸ் இருக்கு. ஸோ இது வந்து லோயஸ்ட் ரேஞ்சில இருக்கிறதா பெட்டரா இருக்கும். ஏன்னா, சேல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 133 நாளுக்கு அப்புறம் தான் ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. தென் இவங்க சப்ளையர்ஸ்க்கு பே பண்ற டேஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க பே பண்ற அவுட்ஸ்டாண்டிங் டேஸ் வந்து 132 டேஸ். ஸோ எஃபிஷியன்ட்டா இவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து இதனால மேனேஜ் பண்ண முடியும். அதிகமா இருக்குன்றபோது. தென் இவங்களோட ஃபிக்ஸ்டு அசெட் மூலமா ஜெனரேட் பண்ற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்றாங்க. இது ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் ஹெவி பிசினஸ்ங்கன்றனால இவங்களோட கிரெடிட் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அபௌட் வேல்யூவேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நம்மளால பியர்ஸால டைரக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. RHPல டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸ் கிடையாது. ஏன்னா, இந்த மணி எக்ஸாக்ட்டா மினரல பேஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து புரொடியூஸ் பண்றாங்க வேர்ல்டு வைடு.
ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஐபிஓல 54 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அபோவ் 50னால மேக்ஸிமம் இது வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் டூ சேல்ஸும் பார்த்தீங்கன்னா, 13 மல்டிபிள்ல இருக்கு. இவி பை இபிடாவும் 34 மல்டிபிள்ல இருக்கு. இவி பை ரெவன்யூ, பிரைஸ் டூ புக் வேல்யூவும் அதிகமா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஐபிஓல கரண்ட்டா ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. ஐபிஓல மேஜர் ஓஎஃப்எஸ் 90% 800 crore வந்து ஓஎஃப்எஸ் மூலமா சேல் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபேமிலி ரன் பண்ற பிசினஸ். ஸோ மேஜர் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவா ரிசோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 41% வரை பிஃபோர் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி யார் ஹோல்டு பண்றாங்கன்னா, இந்த புரொமோட்டர் குரூப்போட ஃபேமிலி தான் பயானின்ற ஃபேமிலி குரூப் தான் வந்து இத வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட புரொமோட்டர் சேர்மன், எம்டி பார்த்தீங்கன்னா சுஜித் சயூஸ். இவங்களோட ஒய்ஃப், சன் தான் வந்து ரிமைனிங் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா புரொமோட்டர் குரூப் வந்து 89.3% வரை பிஃபோர் ஐபிஓ ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் ஐபிஓல போத் ஃப்ரெஷ் அண்ட் ஓஎஃப்எஸ் மூலமா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து 76%ஆ வந்து குறையும். ஸோ ஸ்டில் இந்த ஃபேமிலி வந்து அதிகமான ஷேர்ஸ் தான் ஹோல்டு பண்றாங்க போஸ்ட் ஐபிஓலயும். ஸோ இந்த குரூப் கம்பெனிஸ்ல ஒரு ரிஸ்க் வந்து இருக்கு. இந்த ரிவா ரிசோர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 400 crore வந்து லோன் வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஷேர்ஸ பிளெட்ஜ் பண்ணி. ஸோ இந்த ரிவா ரிசோர்ஸ்ல 100% ஷேர் ஹோல்டிங் வந்து சுதீப் பர்மால இருக்கிற புரொமோட்டர்ஸ் தான் ஹோல்டு பண்றாங்க. ஸோ புரொமோட்டரோட ஹோல்டிங் கம்பெனி தான். ஸோ இவங்களோட ஷேர்ஸ ஃபுல்லா 100% பிளெட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்கன்ற போது, அந்த கடன் எல்லாமே இந்த சுதீப் பர்மால வந்து சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இவங்களோட ஷேர்ஸ் உள்ள இருக்கனால, அந்த ஷேர்ஸ பிளெட்ஜ் பண்ணி தான் கடன் வாங்கியிருக்காங்க. இங்க ஷேர் பிளெட்ஜ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கோல்டு லோன் வாங்கும்போது, நம்மளோட கோல்ட வச்சு நம்ம கடன் வாங்குவோம். அப்படிதான் இந்த ரிவா ரிசோர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ பிளெட்ஜ் பண்ணி, அதன் மூலமா கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்ப என்ன ஆகியிருக்குன்னா, இந்த பிளெட்ஜஸ்ல பிஃபோர் ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி, இந்த சுதீப் பர்மா ஷேர்ஸ் எல்லாமே டெம்பரரியா இந்த பிளெட்ஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இந்த ஐபிஓ வர்றதுனால. ஏன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பெனி வந்து அவங்க புரமோட்டர் அவங்களோட ஷேர்ஸ பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 0% பிளெட்ஜ் இருந்தா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதனால செபி ரூல் படியும் டெம்பரரியா இந்த பிளெட்ஜ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் ஐபிஓ இவங்களோட ஷேர் பிளெட்ஜ் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ ஷேர் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால புரொமோட்டர் லெவல் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இவங்களோட ஹோல்டிங் கம்பெனில இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, சுதீப் பர்மாக்கு டைரக்ட்டா அவங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் கோர் பிசினஸ்ல வந்து இம்பாக்ட் ஆகாது. பட் டெப்ட் வந்து புரொமோட்டர டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, சுதீப் பர்மாக்கு இது ஒரு ஃபிய ரிலேட்டட் பார்ட்டி கம்பெனிஸ்னால புரொமோட்டர் லெவல் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இருக்கு. ஆங்கர் டிமாண்ட் பார்க்கலாம். ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 269 கோடி வந்து அலோகேஷன் குடுத்திருக்காங்க. டோட்டலா 25 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேஜர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 14 ஃபண்ட்ஸுக்கு 20 டிஃபரண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் அலோகேஷன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 80% வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஓவராலா ஆங்கர் டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா அபௌட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனில மெயினா ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் கான்சன்ட்ரேஷன். 1100 கஸ்டமர்ஸ் இருந்தாலும், டாப் 10 கஸ்டமர்ஸ்ல 42% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. பெரிய பெரிய ஜெயிண்ட்ஸ் கூட இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய கஸ்டமர்ஸ் வந்து சடனா டிராப் ஆனா, இவங்களோட ரெவன்யூ வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகுது. தென் இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 60% ரெவன்யூ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னா, இவங்க வந்து ஃபுட், பார்மா, நியூட்ரிஷன் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பிசினஸ் வந்து பண்றாங்க. ஸோ ஹை குவாலிட்டி, ஹை பிரைசிங் ஸ்டோரி, யுஎஸ் எஃப்டிஏ ரெகுலேட்டரி வந்து அதிகமா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு வார்னிங் இம்பாக்ட் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா, இவங்களோட பிசினஸ்ல 60% சடனா ஃப்ரீஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தென் எக்கனாமிக் கண்டிஷன் சேஞ்சஸ்னாலயும் இவங்களோட பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ்ல. தென் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் சோர்சிங்க்கு எந்த ஒரு லாங் டெர்ம் கான்ட்ராக்டும் இல்ல. எல்லாமே ஆர்டர் பேசிஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு 81% ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றது இந்தியால தான். ஃபாரின் சப்ளையர்ஸ்ல இருந்து 19% வந்து சோர்ஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் டாப் 5 சப்ளையர்ஸ் வந்து 52% வரை ரா மெட்டீரியல்ஸ் வந்து சோர்ஸ் பண்றாங்க. தென் வொர்க்கிங் கேப்பிட்டல் ரிஸ்க் இருக்கு. ரிலேட்டட் புரமோட்டர் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இருக்கு. லிட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்ல. பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸா இவங்களோட ஆப்பரேஷன்ஸ் மூலமா பாசிட்டிவ்ல வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த Q1ல மட்டும் தான் ஸ்லைட்டா வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பட் இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கோர் ஆப்பரேஷன் வந்து இவங்க ஸ்ட்ராங்கா ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கேப்பெக்ஸ்க்கும் ஃபண்ட் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஓஎஃப்எஸ்ன்றது அகைன் நோ இஷ்யூஸ் தான்.
இந்த சுதீப் பார்மா பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி, ஹை பிரைசிங் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹை பேரியர் பிசினஸ். அது மட்டும் இல்லாம நெறைய ப்ரோப்ரியேட்டரி டெக்னாலஜி, லிபோசோமல், என்கேப்சுலேஷன். ஸோ குளோபல் பார்மா ஜெயின்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி பேரியர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு லிஸ்டட் காம்படிஷனும் இவங்களுக்கு இல்ல. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். ஹையஸ்ட் சர்டிஃபிகேஷனோட இவங்களோட பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஐபிஓல கரண்ட் பிரைஸ் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. பட் ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா 80% இயர் ஆன் இயர். பேட்டோட இயர் ஆன் இயர் குரோத் 4% மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இவங்க சர்வ் பண்ற கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா, பார்மா, எஃப்எம்சிஜி செக்டார ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ குரோத் வந்து ஒரு ஸ்டெடி குரோத் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவரால் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிளையண்ட் பேஸ் இருக்கிற நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி தான். வெரி ஓல்டு கம்பெனி. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனிய மேனேஜ் பண்றாங்க. நீங்க ஒரு ஸ்டெடி குரோத் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, மீடியம் டூ லாங் டெர்ம் குரோத்துக்காக இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இந்த ஐபிஓல லாங் டெர்ம் குரோத்துக்காகவும், லிஸ்டிங் கெயினுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் இந்த சுதீப் பர்மா கம்பெனியோட டீட்டெயில் அனாலிசிஸ பேஸ் பண்ணி நீங்க ஓனா இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுங்க. நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி டீட்டெயில்டான ஐபிஓ ரிவ்யூ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் டூ ஆல்.